துன்பம், கலக்கம், கண்ணீர் பர்வதமாக இருக்கலாம். ஆனால் அது கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே மெழுகு போல உருக போகின்றது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கொஞ்ச நாளைக்கு முன்பதாக இங்கிலாந்து தேசத்திலே நடந்த தேர்தலிலே இந்திய வம்ச வழியிலே வந்த ரிஷி சுனக் என்கின்ற பிரதம மந்திரி படுதோல்வி அடைகின்றார். அங்கே லேபர் பார்ட்டி வின் பண்ணுகிறது. இந்திய தேசத்திலே நடந்த தேர்தலில் வந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அதில் என்ன பிரமிக்க வச்ச ஒரு ரிசல்ட் எது தெரியுங்களா பிரியமானவர்களே? எந்த ஒரு ஊரில் ஒரு கோயிலை கட்ட வேண்டும் என்று சொல்லி இந்தியாவில் இருக்கிற அத்தனை பிரபலங்களும் வந்து அங்கே கலந்து கொண்டாங்க. அத்தனை இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அத்தனை சினிமா ஆர்டிஸ்ட், அத்தனை பேரும் வந்தாங்க. ஆனால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய வீடையெல்லாம் சுரண்டி இடிக்கப்பட்டு அந்த கோயிலை கட்டணும் அப்படின்னு சொன்னவங்களே அந்த இடத்துல தோற்று போய் விடுகிறார்கள். இதெல்லாம் ஏன் தெரியுங்களா சொல்கிறேன்? கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருங்க, பார்த்துட்டே இருக்கிறாரு. கர்த்தர் ராஜாக்களை எழுப்பி ராஜாக்களை தள்ளுகிறவர். இங்கே 97வது சங்கீதத்திலே கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லி 1வது வசனத்திலே பார்க்கிறோம். படிக்கலாமா? 1வது வசனத்தில் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவுது. பிரியமானவர்களே, கர்த்தர் ராஜரீகம் பண்ணும்போது பூமி அவ்வளோ சந்தோஷம் பூரிப்போடு இருக்குமாம். இங்கே திரளான தீவுகள் மகிழ கடவுது என்று சொல்லப்படுகின்றது. நான் இருக்கிற இந்த இடத்துக்கு அருகாமையிலே செயின்ட் லாரன்ஸ் ரிவர் என்று இருக்கின்றது. அங்கே கிட்டத்தட்ட 1000 ஐலாண்ட்ஸ், 1000 தீவுகள் இருக்கின்றது. அந்த ஒவ்வொரு தீவும் ஒரு தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. அதை சுற்றிலும் தண்ணீர் இருக்கின்ற காரணத்தினாலே அவங்க தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கின்றார்கள். பிரியமானவர்களே, ஆனால் அவங்க ஒன்று இந்த சைடில் கனடாவை சேர்ந்ததாக இருக்கும், அல்லனா அந்த சைடில் யுஎஸ்ஏவை சேர்ந்ததாக இருக்கும். பிரியமானவர்களே, இந்த தீவு என்று சொல்லும்போது தனிமைப்படுத்தப்பட்டவர்களை நாம் கண்டு கொள்ளலாம். பிரியமானவர்களே, ஏதோ ஒரு காரணத்தினாலே நீங்கள் அப்படி தனிமைப்படுத்தப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருந்தால் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், நீங்கள் பூரிப்பாக போகிறீர்கள். அடுத்தது 2வது வசனத்திலே மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது. மகிமையின் மேகமாக வருகின்ற தேவன் அவர். பில்லர் ஆஃப் கிளவுடாக, அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமாக இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தினவர். சீனாய் மலை மீது மேகமாக வந்தவர். கர்த்தர் அந்த மேகத்திலிருந்து அரசாட்சி புரிகின்றவராய் இருக்கின்றார். பழைய ஏற்பாட்டு பகுதியிலே மேகத்திலே வந்தவர், புதிய ஏற்பாட்டு பகுதியிலே ஒளியாக வந்தவர். பிரியமானவர்களே, அவர் வரும்பொழுது நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் என்று 2வது வசனத்திலே பார்க்கின்றோம். 3வது வசனத்திலே அக்னி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது. அவர் அக்னியாக இருக்கின்றார், உங்கள் சத்துருக்களை சுட்டெரிப்பார். பிறகு 4வது வசனத்திலே அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்து பூமி அதை கண்டு அதிர்ந்தது. அவர் வெளிச்சமாக இருக்கின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய பூச்சக்கரம் என்று சொல்லும்போது the whole world will be brightened. உங்கள் உலகம் அவருடைய வெளிச்சத்தினாலே மகிழ்ந்து பிரகாசிக்கும், பூரிப்பாக இருக்கும். அங்கே பார்க்கும்போது மகிழ்ச்சி பொங்கும். பிரியமானவர்களே, 5வது வசனத்திலே கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. இன்னைக்கு பர்வதம் போல, மலை போல இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு முன்பாக என்னங்க? எந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு மலை போல, ஒரு பர்வதம் போல இருக்கிறது. இதை எப்படி மேற்கொள்ள போறேன்னு தெரியலையே என்று காத்து கொண்டு இருக்கின்றீர்களா? அது ஒரு வியாதியாக இருக்கலாம், அது ஒரு படுத்த படுக்கையாக இருக்கலாம், அது ஒரு பொருளாதார சூழ்நிலை. காசு இல்லையே, நான் என்ன பண்ண போறேன், கடன் என்னை அழுத்துதே, என் பிள்ளைகளுடைய பிரச்சனை, உறவிலே பிரச்சனை, துன்பம், கலக்கம், கண்ணீர் பர்வதமாக இருக்கலாம். ஆனால் அது கர்த்தர்
கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே மெழுகு போல உருக போகின்றது. ஹல்லேலூயா. அந்த மெழுகாக உருகும் பிரியமானவர்களே. இதையெல்லாம் சொல்லிவிட்டு 8வது வசனத்திலே, சீயோன் கேட்டு மகிழ்ந்து கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் களி கூர்ந்தார்கள். 9வது வசனத்திலே, கர்த்தாவே பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர் என்று சொல்லி போற்றக்கூடிய ஒரு வழியாக இருக்கும். களி கூர்ந்து மகிழக்கூடிய ஒரு தருணமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். சீயோன் குமாரத்தியை மகிழ்ந்து களி கூறு, கவலை வேண்டாம், பர்வதங்கள் மெழுகு போல உருகி போயிற்று. ஆண்டவருடைய பிரகாசம் உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்கும், பிரசன்னம் உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்கும். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை அழகாக சொல்லுகிறாரு 10வது வசனத்திலே, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எந்த ஒரு காரியம் தீமையாக கருதப்படுகிறதோ, எந்த ஒரு காரியம் கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக நம்மாலே செய்ய முடியாதோ, அதை விருத்து விட நாம் அழைக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் ராஜரீகம் பண்ணுவார், நீங்களும் செழித்து வாழ்வீர்கள். தலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே தனிமைப்பட்டு இருக்கலாம் ஆண்டவரே. பர்வதம் போல ஒரு பிரச்சனை அவங்களை பாதித்து ஆண்டவரே கலக்கத்தோடு இருக்கலாம். மெழுகு போல உருகி போகட்டும் இயேசுவின் நாமத்திலே. கர்த்தாவே, நாங்கள் ஜெபித்து தீமையை வெறுத்து உண்மையிலே அன்பு கூற மகிழ்ந்து களி கூற எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீ பொறுப்பெடுத்து வழி நடத்தும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.